ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 5 வயது முதல் 6 வயதான பையனுக்கு வந்து ஈஸியாக சட்டையை வந்து வீட்டிலே எப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ஒரு சட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருப்பேன். மீதி இருக்கிற கிளாத்தில் தாங்க நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டு நீளம் வந்து 19 அரை, அதுக்கப்புறமா அகலம் வந்து 8 இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பேக் பீஸுக்கு. ஸோ அதுக்கப்புறமா கழுத்து வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.25. அதுக்கப்புறமா ஷோல்டருக்கு வந்து 3.25 இந்த அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் வந்து 6 எடுத்துக்கோங்க. 6 எடுக்கும்போது தான் 6 எடுத்து நாம் வந்து அதை வந்து வளைச்சி விடும்போது அது ஒரு 6:30 வரும். ஸோ அதே அளவில் தான் நம்ம வந்து ஹேண்டும் சூப்பராக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம் வந்து கிளாத்தை வந்து மடித்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேக் பீஸுக்கு வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து தாத்து கோடு போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபந்தாங்க. நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக சூப்பரான முறையிலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வீட்டிலே இருக்கிற ஒரு சாதாரண கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமான முறையில் வந்து முடிஞ்சிடும். நாம் நினைப்போம் ஷர்ட் அப்படிங்கிறம்போது அது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டுன்னு. பட் நாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸே போதும். ஈஸியாக நாம் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைச்சி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நாம் வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி மட்டும் நாம் வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதனால் பேக் பீஸு தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பீஸுக்கு வந்து சேம் அளவு தான் வரும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2.5 இன்ச்சஸ் வந்து எதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து பட்டன் வைப்போம்ல, அதுக்காக அதை வந்து மடக்கி நாம் ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்குக்காக போயிடும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து பேக் பீஸை வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தாங்க கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக என்கிட்ட இருந்த கிளாத்தில் வந்து நான் வந்து அதே அளவு லென்த் வந்து எப்போதுமே, அதாவது நீளம் வந்து அதே 9.5 இன்ச்சஸ் தான். ஸோ அகலம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே 8 எடுத்தோம். 2.5 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 9, 10, 10.5 ஓகே. 2.5 இன்ச்சு 8க்கு கூட 2.5 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 இன்ச்சு வந்து 2 இன்ச்சை வந்து நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற கிளாத்தை தான் நாம் வந்து பேக் நெக்குக்கு கூட பேக் பீஸுக்கு கூட நாம் வந்து அட்டாச் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக மடக்கி விட்டுருங்க. அந்த 2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மடக்கின பக்கம்தான் நாம் வந்து கழுத்துக்காக நாம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி சரித்து வச்சு 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து சேம் ப்ராசஸ் தாங்க. நம்ம அங்கே 3.25 எடுத்தோம், அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் 3.25 எடுக்கணும். அதே மாதிரி தான் ஆர்ம் ஹோலும் எடுக்கணும் 6. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணி டோட்டலாக நம்ம வந்து அந்த கேர்வை வந்து வரைஞ்சி விடும்போது நமக்கு 6.25 வரும். 6.5 வரும். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம், நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணது மாதிரியே 6 இன்ச்சில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வளைச்சி நம்ம கட் பண்ணும்போது 6.5 வரும். ஸோ இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக 6:30 வரும். இப்போ நாம் இதை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்போதுமே ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கை வந்து இந்த மாதிரி சரித்து வச்சு தான் நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு 2.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை மட்டும் நாம் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வந்து நாம் வச்சுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஆம்ஹோல் பக்கம் அதை வந்து அந்த பீஸை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா 2 பீசஸாக கிடைக்கும். ஸோ பேக் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் தான், ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரே பீஸாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு பேக் பீஸும் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறமா ஹேண்டு தாங்க. ஹேண்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.5. ஸோ 5.5க்கு கூட மேலே வந்து 1/4 இன்ச்சு போகும். அதுக்கப்புறமா கீழே வந்து நமக்கு வந்து மடக்கி தைக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு பார்டர் இருக்கிறதுனால நான் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து 2.5 இன்ச்சு வந்து நாம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ எப்போதுமே நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது 3 இன்ச்சஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கம்மி பண்ணுவோம். பட் பாய்ஸுக்கு வந்து எந்த ஒரு வளைவு நெளிவு எதுவுமே நாம் வந்து கட் பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் வந்து நாம் 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நாம் வந்து அதாவது குறைச்சி எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து 5.5 தாங்க டோட்டல் கையோட லென்த் எடுத்துருக்கிறேன். ஸோ அது கூடவே மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு, எனக்கு பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 6.25 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்கெட்டு. ஸோ பேக்கெட்டுக்காக நான் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் ஈக்குவலாக ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா நம்ம இதை சுற்றி வந்து மடக்கி தைக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா மடக்கி தைச்சிட்டு நம்ம வந்து பாக்கெட்டை வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து 5 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து நாம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க நாம் வந்து கழுத்துக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலோட்டமாக இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நாம் வந்து 2 இன்ச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுருப்போம்ல, ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு வர்றது மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மேலே அவ்வளவு இடமும் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வரும்போது அதுக்கப்புறமா பாருங்கள் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நாம் வந்து மறைச்சி எடுக்க போகிறோம். ஸோ மறைச்சி எடுத்துட்டு அந்த முனையை வந்து ஷார்ப் பண்ணி நாம் வந்து விடணும். ஸோ அதுக்காக ஒரு ஊசியோ அல்லது சின்னதான ஒரு ஈக்கிள் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நாம் வந்து இந்த மாதிரி முனையை வந்து ஷார்ப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப இதில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். ஸோ இதில் எதுக்காக நாம் வந்து 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து பட்டன் தைக்கும்போது அந்த கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ஸோ அதுக்காகத்தான். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் வந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்களா கரை இருக்குது. அதனால தான் நான் இதில் வந்து 1/2 இன்ச்சஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரை இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்றது மாதிரியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஹேண்ட்லேயும் பாக்கெட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எப்போதுமே பேக்கெட் வந்து லெஃப்ட் சைடு வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம அந்த ஆர்ம் ஹோல் அதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் பேக்கெட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேண்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாய்ஸுக்கு வந்து ஷர்ட் வந்து கட் பண்ணும்போது நாம் அதில் வந்து எந்த ஒரு வளைவு நெளிவு எதுவுமே நாம் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறமா கீழேயும் நாம் வந்து சுற்றிலும் இந்த மாதிரி மடக்கி ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் கூட நாம் வந்து ஒரு அமுக்கடி வந்து அப்படியே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தாங்க இருக்குது இந்த என்ன சொல்கிறது நெக்குக்கு காலர், அதாவது நெக்குக்கு வந்து நாம் வந்து காலர் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச்சிங்குக்கு அதுக்கு அடுத்ததுல இருந்து கரெக்டாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து எடுத்துட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி தாங்க நாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக மடக்கி போட்டுக்கோங்க. ஸோ நாம் இப்போ வந்து கழுத்தில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அளந்து எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறமா
சரித்து தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ சென்டரில் வந்து எவ்வளோ வருமோ அதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரு அரை இன்ச்சு மட்டுமே நாம் வந்து கூட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ 11 வருதுன்னா ஒரு 11.5 இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பக்கமும் நாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை மறைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தான் பாருங்கள், லைட்டாக தான் இந்த காலரை வந்து அந்த எண்டில் வச்சு நாம் வந்து பிடிச்சு அடிக்கணும். ரொம்ப தாத்து அடிக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். லைட்டாக பிடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் அடித்து முடித்த உடனே அதுக்கப்புறமா மறுபக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மடக்கி பிடிச்சி அடித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான காலர் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து பார்டர் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ வந்து பார்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸி. ஸோ ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற வீடியோ கூட போடுறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து நாசம் ஆகிட்டுது. ஸோ அதனால தான் என்னால் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு வந்து தச்சு தான் நான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோஸும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.